ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் மலைவாழ் மக்கள் வசிக்கும் வீட்டினுள் நுழைந்து யானை ஒன்று அட்டகாசம் செய்யும் வீடியோ வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பிரசாந்த் வழங்க கேட்கலாம். பிரசாந்த், இந்த வீடியோவினுடைய பின்னணி என்ன? இது கோவையில் எங்கு எப்போது நடந்திருக்கிறது? யானை மேற்கு தொடர்ச்சி மலை பற்றிய பகுதிகளில் யானைகள், காட்டு யானைகள் வலசை செல்வது வழக்கம். குறிப்பாக ஊருக்கு தண்ணீருக்காகவும் உணவுக்காகவும் வீட்டுக்குள் உள்ள வீடுகளுக்கு வந்து வனப்பகுதி ஒட்டியக்கூடிய வீடுகளுக்கு வந்தும், அதே போல அங்க இருக்க விவசாய பயிர்களை சேதப்படுத்தும் தான் காட்டு யானை வழக்கமாக இருக்கும். ஆனால் இப்பொழுது கோடைக்காலம் முடிந்தும் தற்போது கூட மழை பெய்யக்கூடிய நேரங்களில் கூட உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் வனப்பகுதியை ஒட்டி ஊருக்குள் செல்லக்கூடிய நிகழ்வு என்பது அரங்கேறிக்கிறது. குறிப்பாக நாம் பார்க்கக்கூடிய காட்சி என்பது கோவை தொண்டாமுத்தூர் பகுதிக்குட்பட்ட நல்லூர் பகுதி என்கிற ஒரு மலைவாழ் கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்தில் மலைவாழ் மக்கள் குடியிருக்கக்கூடிய அந்த கிராமத்துல குஞ்சம்மாள் என்கிற ஒரு வயதான மூதாட்டி ஒருவர் இருக்கிறார். அவருடைய வீட்டை தான் நேற்று இரவு சேதப்படுத்தி வீடுகளுக்கு உள்ளே புகுந்து அது வெளியே வரக்கூடிய காட்சியை தான் நாம் பார்க்கிறோம். அங்கு அந்த காட்சியை பார்க்கவும் அங்க இருக்க ஒரு நபர் செல்போனில் வீடியோ எடுக்கிறார். குறிப்பாக யாரும் வெளியே வராதீங்க, ஓடுங்க என்ற ஒரு வார்த்தையை சொல்லும் அந்த காட்சி என்பது தற்போது வைரலாகக்கூடிய நிகழ்வு என்பது இருக்கிறது. குறிப்பாக உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் வனப்பகுதியை ஒட்டி சமீப காலமாக யானைகள் ஊருக்குள் வரக்கூடிய வனப்பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய ஊருக்குள் புகக்கூடிய நிகழ்வு என்பது அதிகரிக்கக்கூடிய நிகழ்வு இருக்கிறது. எனவே வனத்துறையினர் உடனடியாக இது போன்ற யானைகள் வரக்கூடிய இடங்களை கண்டறிந்து அந்த ஊருக்குள் யானைகள் வராமல் இருப்பதற்காகவும் அடர்ந்த வனப்பகுதியில் யானைகளை விரட்டும் பணிகளில் ஈடுபட வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. கணவன் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசாந்த்.